ஒரு ஊர்ல ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா அந்த ஊர்லயே அவங்க மிகப்பெரிய கஞ்ச பிசினாரிகளா இருக்காங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நல்ல சொந்தக்காரங்க வராங்க. சொந்தக்காரங்க வந்த உடனே அந்த புருஷன் பொண்டாட்டியை கூப்பிட்டு சொந்தக்காரங்களுக்கு டீ வைமா அப்படிங்கிறாரு. டீ வைக்க கிச்சனுக்கு போன பொண்டாட்டி ரொம்ப நேரமா அழக்கானோம். இது என்னடா பண்றான்னு சொல்லி டக்குனு அந்த புருஷன் எந்திரிச்சு போய் கிச்சன்ல பாக்குறாரு. கிச்சன்ல இருக்கிற பொண்டாட்டி இப்ப யோசிச்சுட்டு நின்று இருக்கா. இப்ப அவர் போய் என்னடி யோசிச்சுட்டு இருக்க, டீ வைக்க சொன்னா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப இதுக்கு அந்த பொண்டாட்டி சொல்றாங்க, இல்லங்க டீ வைக்கிறதுக்கு சக்கரை சுத்தமா இல்ல, இருக்கிற பால் எடுத்துட்டோம்னா பால் தீந்து போயிடும், டீ தூளும் கம்மியா தான் இருக்கு, இப்ப என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. இப்ப உடனே அந்த புருஷன் சொல்றாரு, சரி நீ ஒரு வேலை செய், தண்ணியை சூடு பண்ணி அதுல கொஞ்சம் பாலையும் சக்கரையும் கலந்து எதையாவது பண்ணி எடுத்துட்டு வா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அந்த பொண்டாட்டி என்னமோ கந்தர குளத்தை பண்ணி எடுத்துட்டு போய் டீங்கிற பேர்ல வைக்கிறாங்க. இப்ப சொந்தக்காரங்க எல்லாம் டீ எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த புருஷன் சொல்றாரு, நம்ம எல்லாம் ஒரு கேம் விளையாடுவோம், இதுல 5 கப் டீ இருக்கு, ஆனா இதுல 1 கப் டீல மட்டும் சக்கரையும் இல்ல, டீயும் ரொம்ப கன்றாவியா இருக்கும், அந்த டீ யாருடைய கைக்கு போதோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிட போலாம் அப்படிங்கிறாரு. இது கேட்ட அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே அமைதியா அந்த டீயை குடிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே டீ குடிச்சது மட்டும் இல்லாம டீ சூப்பரா இருக்குப்பான்னு பாராட்டிட்டும் போனாங்க. கஞ்சத்தின் கஞ்சம் எல்லாம் கஞ்சம், தலை சிறந்த கஞ்சம், கஞ்சத்தின் உச்சத்துல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி, மச்சான் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்க, நாளைக்கு உனக்கும் பொண்டாட்டிக்கும் யூஸ் ஆகும்.